வெல்கம் அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் போனாக்கா புளிச்சிக்கீரை. இங்கே பாருங்க, புளிச்சிக்கீரை தான் வாங்கி வச்சுருக்கிறோம். புளிச்சிக்கீரை இந்த புளிச்சிக்கீரை வந்து ஒரு முறை தண்ணி போட்டு நல்லா அலசி கழுவி வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டா கொஞ்சம் கல் உப்பு. இங்கே பாருங்க, இவ்வளோ கல் உப்பு, அதுக்கடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு வாட்டி நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் செகண்ட் டைமு கல் உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா இப்படி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எதை நம்ம செய்ய போகிறோம்னாக்கா இந்த கல் சட்டி தான் செய்ய போகிறோம். இது வந்து பருப்பு கீரைலாம் கடையும்ல, அந்த கல் சட்டி 2 in 1 நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அது புளிச்சிக்கீரை கடையிறதுக்கு கல் சட்டியில் தான் கடைக்கிறது தான். இதுலேயே வந்து இப்படியே வேக வச்சு இதிலே கடைஞ்சிட்டு போகிறோம். இதில் பாருங்கள், புளிச்சிக்கீரையை அலசி போட்டுக்கலாம். புளிச்சிக்கீரை போட்டோம். இந்த புளிச்சிக்கீரையை சும்மா ஒரு அரை சொம்பு தண்ணி இதில் ஊற்றிட்டு போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன போடணும்னு எடுத்து வச்சுருக்க பாருங்கள். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி தழை, அதை இதே போட்டுக்கலாம். அதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு பாருங்கள். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதை 3 இதிலே போட்டுடலாம். இதை போட்டு இப்போ பற்ற வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ வேகட்டும், அவ்வளோதான், வேகட்டும். இதுக்கு தேவையானது என்ன பண்ணோம், ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணுறோம். அந்த பொடி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பொடிக்கு என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாம். அடுப்பு க்ளீன் பண்ண இல்லைங்களா, அதனால் வந்து இதாகலை. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம். பற்ற வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பொடி ஒன்று ரெடி பண்ணலாம். இந்த பொடிக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இவருங்க சீரகம், வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூனு, இதுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன், 3/4 ஸ்பூன் இருக்கு பாருங்க வெந்தயம், அதை போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து சீரகம் வந்து ஒரு ஸ்பூன், இதை போட்டு ரெண்டுமே நம்ம பொடியை பொன்னிறமாக வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்குவோம். இது அதுக்குள்ளே வேகட்டும், மூடி போடக்கூடாது. நம்ம இதை வந்து கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்க. நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது, நல்லா கொண்டு வரணும். இவ்வளோதான். இதை வறுத்து அப்படியே ஆற வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே ஆறட்டும். இப்போ கீரை வேகட்டும். பாருங்க, இவ்வளோ கீரை கொஞ்சம் அப்படியே அடங்கிடுச்சு பாருங்க. இன்னும் வேக கொஞ்சம் அப்படியே இவ்வளோ கீரை தான் ஆகும். நல்லா வேகட்டும்.
இங்கே பாருங்கள் நல்லா ஆவி வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே இதை போட்டு நம்ம வறுத்து வச்சிடல இந்த வெந்தயமும் சீரகமும் வறுத்து வச்சிருக்கோம்ல, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் பவுடராக வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்க. இப்போ கீரை வெந்துச்சா பார்க்கலாம். இந்த புளிச்சிக்கீரை இப்படி எடுத்து பார்த்து நல்லா இப்படி மசிஞ்சு வந்துருச்சுன்னு அர்த்தங்க. ஆனால் இன்னும் வேகலை. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்க எவ்வளோ ஆவி வருது. மூடி போட்டு மூடல பாருங்கள். கீரை மட்டும் எப்பயும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போடல பாருங்கள், அப்படியே தான் வேகுது. இப்போ அரைச்சி வச்ச பொடி தான் செமையாக வாசம் கமகமகம்னு இருக்குங்க. பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகும். கொஞ்சம் கையில் நசுக்குனாவே பாருங்கள் ஒரு மசிதுங்களா. இன்னும் கொஞ்ச நேரம். இங்கே பாருங்கள் இப்படி போல் நுரை தான் வரும். இது போல் நுரை வந்து வெந்திருக்கு பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ என்ன செய்ய போகிறது, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து சுத்தமாக வடிகட்டி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த தண்ணியை வந்து சுத்தமாக வடிகட்டி எடுத்துடணும். பாருங்க சுத்தமாக வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி கம்மியாக தான் இருக்கும், அதனால வடிகட்டி எடுத்துடணும். இது பாருங்க வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தேன். வடிகட்டி எடுத்து வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா மத்தில் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக கடைஞ்சிட்டு பாருங்கள். நல்லா மத்திலே வந்து எந்த அளவுக்கு நைஸாக கடைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பொடி அரைச்சி வச்சோம்ல, இந்த பொடியை போட்டு கலந்துக்கலாம். பொடி போட்டு கலந்துட்டு சும்மா 2 வாட்டி நம்ம கடையணும். அதை கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு, இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுட்டோம். பற்ற வச்சுக்கலாம். கடாய் காயிட்டோம்.
2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். இது ரீஃபண்ட் ஆயில் தாங்க, நான் எப்பவும் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு ரீஃபண்ட் ஆயில் இருக்குது, அதை கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கடுத்து பாருங்கள், கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த வடகம், தூள் வடகமே. நல்லா வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு போட்டோம். இது பாருங்க, நல்லா பொன்னிறமாக வந்துச்சு பாருங்க. இந்த பொன்னிறமாக வந்தாக்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு நம்மளுக்கு களைஞ்சி வச்சோம் இல்லையா, இந்த கீரை இதில் போட்டுக்கலாம். கலந்து வச்சுக்கிங்களா, அதனால் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த புளிச்சை கீரையில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்குலாம் வந்து அந்த புளிப்பு தன்மை இருக்குது, லைட்டாக புளிப்பு தன்மை, இது ரொம்ப பிடிக்கும். கீரை பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த புளிப்பு தன்மைக்கு அந்த கீரை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்பு ரொம்ப நல்லது. இது போல் நம்ம நல்லா எண்ணெயில் அப்படி நல்லா வதக்கி இப்படி வச்சுக்கிட்டோம்னாக்கா 2 or 3 daysனால் கூட இந்த கீரை மட்டும் கிடையவே கிடையாது. நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கீங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க, சைடில் பிரிஞ்சு வருதுங்களா. இது இந்த புளிச்சக்கீரை வந்து நல்லது உடம்புக்கு. சமைச்சு சாப்பிடுங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.